உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இந்த வீடியோவில் கிளாஸ் 12ல் செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டக்டருக்கு கரண்ட்டை அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், கரண்ட் அப்ளை பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த டயக்ராம் ஒரு கண்டக்டர்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கண்டக்டர் இஸ் அ மெட்டீரியல் which has large number of free electrons, ரைட்? இது நம்ம லோவர் கிளாஸ்லேயே படித்த விஷயம் நம்ம தெரியும். இந்த ரவுண்டு எல்லாமே ஆட்டமை மீன் பண்ணுது. பீயிங் இட் இஸ் a conductor, the material should possess large number of free electrons. ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை இந்த நெகட்டிவ் சைனில் ஆர் ரெட் கலர் மார்க்கிங்கில் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன், ரைட்? ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணலை அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகும். there is no order. ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, when electric field is not applied, these free electrons moves in random direction with different velocity. To be precise, average number of electrons moving in one direction is equal to average number of electrons moving in opposite direction. இந்த ஒன் டைரக்ஷன் அப்படிங்கிறத லெஃப்ட் டு ரைட் நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இன்னொரு எலக்ட்ரான் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டை நோக்கி மூவ் ஆகிறதா அர்த்தம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ் there is no net flow of electron results in no current flow in the conductor. ஸோ இங்கே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக மூவ் ஆகுது, லெஃப்ட் டு ரைட், சம்டைம்ஸ் ரைட் டு லெஃப்ட், சம்டைம்ஸ் பாட்டம்லேருந்து டாப், ஆர் சம்டைம்ஸ் டாப் டு பாட்டம் மூவ் ஆகுது. ஸோ இந்த ரேண்டம் ஃப்ளோ ஆகிறதுனால there is no net flow of electron which results in no current flow in the conductor. ஸோ இப்போது இந்த கண்டக்டரை ஒரு பேட்ரி கூட கனெக்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ பேட்ரி அப்படின்னாவே அங்கே ரெண்டு டெர்மினல் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். பாசிட்டிவ் which makes sense high potential and negative which makes sense low potential. ஸோ இந்த ரைட் சைடில் லோ பொட்டென்ஷியலும் லெஃப்ட் சைடில் ஹை பொட்டென்ஷியலும் இருக்கிறதா அர்த்தம். தட் மீன்ஸ் இந்த எண்டு பாசிட்டிவ் டெர்மினலாகவும் ரைட் சைடு எண்டு நெகட்டிவ் டெர்மினலாகவும் இருக்கும், ரைட்? ஸோ கரண்ட் பாஸ் ஆகாத வரைக்கும் ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்த இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் when electric field is applied, இந்த ஹை பொட்டென்ஷியல் அதாவது பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்குது, சரியா? அந்த பாசிட்டிவ் டெர்மினல் எண்டை நோக்கி எல்லா எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப அழகாக ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. The average velocity occurred by the electron inside the conductor when it is subjected to electric field is called drift velocity. ஆர் நம்ம படிச்சுட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, வாட் இஸ் drift velocity? ஸோ இட் இஸ் வெரி கிளியர். ஒரு கண்டக்டரில் எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஹை பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால அதை நோக்கி கண்டக்டரில் உள்ள எல்லா எலக்ட்ரானும் மூவ் ஆகுது. எந்த வெலாசிட்டியில் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுதோ அந்த வெலாசிட்டிக்கு பேர் drift velocity. Hope you are clear with. ஸோ இந்த கண்டக்டரில் பேட்டரியை கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் begins to accelerate in the direction opposite to the applied electric field. ஓகேவா?
ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பிகின்ஸ் டு மூவ். அப்போ மோஷனுக்கான ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிளியராக தெரியும். we know that F equal to m into a, right? இப்போ இங்கே இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் ஆக்சலரேட் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். a equal to f by m. by rearranging I can find a. ஸோ இந்த m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த a அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ வாட் இஸ் f? அப்போ இந்த எஃப் எதனால க்ரியேட் ஆகுது? நான் அப்ளை பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே படிச்சிருக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃபோர்ஸ் அப்பான் அ சார்ஜ். ஸோ டு பி கிளியர், ஃபோர்ஸ் அப்பான் சார்ஜ் க்யூவை நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். therefore we got a new expression, F equals E into E. So apply this value of F over here. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். So therefore acceleration A equals E by m, right? அப்போ this is the expression for acceleration. நம்ம பேசிக்காக மெக்கானிக்ஸில் நம்மளுக்கு ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தட்? ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் வெலாசிட்டி பை டைம். இங்கே இந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் நான் அப்ளை பண்ணுறேன் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஆக்சலரேஷன் அப்படியே வச்சுக்குவோம். வெலாசிட்டி வியை ஐ எம் கோயிங் டு ரெப்ரசன்ட் இட் அஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஏன்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுனால ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ட்ரிஃப்ட் ஆகுது. டி அப்படிங்கிற டைமை டவ் அப்படின்னு நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ திஸ் டவ் ரெப்ரசன்ட்ஸ் ஆவரேஜ் டைம் பிட்வீன் successive collisions. இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது சம்டைம்ஸ் இட் வில் கொலைட், ரைட்? அந்த கொலைட் ஆகிற அந்த டியூரேஷன் ஆர் இன்டர்வலை டவ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஐ காட் மை ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ ஆர் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன். Vd is equal to A into tau. நம்ம ஆல்ரெடி ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். வாட் இஸ் தட்? A ஈக்குவல்ஸ் EE by m. இந்த ஏக்கு இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணு. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி Vd is equal to EE by m into tau. This is your first expression for drift velocity, right? Maybe you can consider this also. Vd equals A into tau. So the topic ஆரம்பிக்கும்போது அந்த டைட்டிலில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ மொபிலிட்டின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மொபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் பார்த்தீங்கன்னா மியூ. ஓகே, மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as a ratio of drift velocity per unit electric field. So drift velocity symbol நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறோம், Vd. electric field symbol is capital letter E. So now mobility-யை நான் எக்ஸ்பிரஷன் ஃபார்முக்கு நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது mu equal to drift velocity per
பெர் அப்படின்னா டிவைடட் பை அப்படின்னு அர்த்தம். டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சிம்பிள் இ. ஃபைன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் மொபிலிட்டியில் இருந்து அகைன் ஐ எம் கோயிங் டு டிரைவ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான தேர்ட் எக்ஸ்பிரஷன் நான் டிரைவ் பண்ணுறேன். ஸோ மொபிலிட்டிக்கு நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கிறோம்? மியூ ஈக்குவல் டு விடி பை இ. இப்போ எனக்கு தேவையான தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா, just cross multiply these two. Vd is equal to mu into E. This is my required third equation. இப்போ மொபிலிட்டிக்கான யூனிட்டை நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ mu equal to drift velocity, right? That means இங்கே நான் யூஸ் பண்ண வேண்டிய யூனிட் வந்து வெலாசிட்டிக்கான யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான யூனிட்டை நான் எங்கேருந்து நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ we know எக்ஸ்ப்ரெஷன் potential difference V equal to E into D. So therefore E equal to V by D. Here V stands for potential difference. இதனுடைய யூனிட் வந்து வோல்ட், சிம்பலைசேஷனில் Vன்னு எழுதலாம். by D stands for distance. டிஸ்டன்ஸ்னால் அதனுடைய யூனிட் வந்து மீட்டர், ரைட்? ஸோ I got expression for electric field E equal to V by M. ஸோ மொபிலிட்டிக்கான யூனிட்டுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கான யூனிட் ms பவர் -1 டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான யூனிட் V by M அப்ளை பண்ணு. ஸோ திஸ் மீட்டர் வில் கோ டு த நியூமரேட்டர் பார்ட். ms பவர் -1 into M divided by V. Is that clear? So I can rearrange in this way. இந்த மீட்டரையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டர் ஸ்கொயர் கீழே இருக்கிற டேம் மேலே ஷிஃப்ட் ஆகும்போது V பவர் -1 அப்படின்னு எழுதலாம். ஆல்ரெடி ஐ ஹேவ் S பவர் -1. ஸோ மொபிலிட்டிக்கான யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், V பவர் -1, S பவர் -1. What are the three forms of drift velocity equation and மொபிலிட்டிக்கான யூனிட்டை எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.